அயோத்தி நகரத்து இருளை அகற்றும் ஒளி. வணக்கம் நண்பர்களே. போன பாட்டில் பார்த்தோம், அயோத்தியில் இருக்கிற பொண்ணுங்களோட அழகை பார்த்து சுவத்தில் வரைஞ்ச சித்திரம் கூட கண்ணிமைக்காம நின்றுச்சான். அடேங்கப்பா! அப்படின்னா அந்த அழகுக்கு என்னதான் பவரோ, என்னதான் ஒளியோ, விளக்கை விட, ரத்தினத்தை விட அந்த அழகுக்கு ஒளி அதிகம் இருக்குமோ? இந்த கேள்விக்கு கம்பர் தன்னோட அடுத்த பாட்டில் எப்படி பதில சொல்றாரு பாருங்க. இது வெறுமனே பதில் இல்லைங்க. அயோத்தியோட பெருமையையும் அங்க வாழற பெண்களோட தெய்வீக அழகையும் ஒரே நேரத்தில் சொல்ற ஒரு அற்புதமான சித்திரம். தனிமலர்த் திருமகள் தங்கு மாளிகை. இணர் ஒளிபரப்பில் நின்று இருள் துறப்பன, திணி சுடர் நெய்யுடை தீ விளக்கமோ, மணிவிளக்கு அல்லன் மகளிர் மேனியே. அருமையோ அருமை! கேளுங்க, இந்த பாட்டோட ஒவ்வொரு வரியையும் உங்களோட மனக்கண்ணில் பாருங்க. தனிமலர் திருமகள் தங்கு மாளிகை. தனிமலர் திருமகள் தங்கு மாளிகை. தனிமலர்னா குளிர்ச்சியான தாமரை மலர். அதில் யார் இருப்பா? திருமகள், அதாவது மகாலட்சுமி. மகாலட்சுமி எப்பவும் தங்கி இருக்கிற இடமாம் அயோத்தி. குறிப்பா அங்க இருக்கிற பெரிய பெரிய மாளிகைகள். அப்படின்னா அந்த மாளிகைகள் எவ்வளவு செல்வச் செழிப்பா, எவ்வளவு புனிதமா இருக்கணும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. இணர் ஒளி பரப்பில் நின்று இருள் துறப்பன. அந்த மாளிகைகளில் இருந்து இணர் ஒளி பரவுதாம். இணர் ஒளி அப்படின்னா அடர்த்தியான பலமான ஒளி. அந்த ஒளி பரவிக்கிட்டே போய் இருள் துறப்பன, இருளை துரத்தி அடிக்குதாம். பகல் நேரத்திலையும் சரி, இரவு நேரத்திலையும் சரி, அயோத்தி நகரத்தில் இருட்டே கிடையாதாம். அந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குதாம். திணி சுடர் நெய்யோட தீ விளக்கமோ? அப்போ இந்த வெளிச்சம் எதில் இருந்து வருது? கம்பர் ஒரு கேள்வி கேட்குறார். திணி சுடர் நெய்யுடை தீ விளக்கமோ? அடர்த்தியான சுடரோட எரியிற நெய் விளக்குகள் நிறைய இருக்கிறதுனால இந்த வெளிச்சமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த காலத்தில் நெய் விளக்கு தாங்க ரொம்ப பிரகாசமாக எரியும். அந்த விளக்கு வெளிச்சமாக இதுன்னு கேட்குறாரு. மணி விளக்கு அல்லன். அப்புறம் வேற என்ன இருக்கலாம்? செல்வச் செழிப்பான நகரம்னா அங்கே நிறைய ரத்தினங்களும் வைர வைட்டூரியங்களும் இருக்கும் இல்லையா? அந்த ரத்தினங்களோட ஒளி கூட அதிகமாக இருக்குமே. அப்போ மணி விளக்கு, ரத்தின கற்களோட ஒளியா அது? இல்லைங்கிறாரு. அல்லன், அதுவும் இல்லை. மகளிர் மேனியே. அடேங்கப்பா! அப்போ வேற எதுதான் அந்த இருளை துரத்தி அடிக்கிற ஒளி? கம்பர் சொல்றாரு பாருங்க, மகளிர் மேனியே. ஆம் நண்பர்களே, அயோத்தியில் வாழற பெண்களோட உடல் அழகுல இருந்து வர்ற ஒளியே அந்த நகரத்தோட இருளை போக்குதாம். என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு பார்வை! நெய் விளக்கின் ஒளியையும் ரத்தினங்களின் ஒளியையும் கூட இல்லைன்னு மறுத்துட்டு, இதுக்குத்தான் அவனுதி அணின்னு பேரு. பெண்களோட மேனி ஒளியே நகரத்துக்கு வெளிச்சம்னு சொல்றார் கம்பர். இது வெறுமனே உடல் அழகு இல்லைங்க. கற்பு, அடக்கம், அன்புன்னு எல்லா நல்ல குணங்களும் சேர்ந்த ஒரு தெய்வீக ஒளி அது. போன பாட்டில் சித்திரம் கூட கண்ணிமைக்காம பார்த்தது. இந்த ஒளியைத்தானோ கம்பர் அயோத்தியை எப்படி படைக்கிறார் பாருங்க. அது வெறுமனே ஒரு நகரம் இல்லை, தெய்வீகம் நிறைந்த ஒளியும் அழகும் ததும்பும் ஒரு தேசமா நம்ம கண் முன்னாடி நிறுத்துறாரு. அந்த தேசத்தோட ஒளியே அங்கே வாழற பெண்களோட மேனி ஒளிதான்னு சொல்லும் பொழுது அயோத்தியோட பெருமையும் அங்கே வாழற மக்களோட பெருமையும் எவ்வளவு மகத்தானதுன்னு புரியுது. அற்புதமான பாட்டு.